ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அருட்பிரகாச வள்ளலாரின் முதல் நிலை மாணவராகிய தொழுவூர் வேலாயுத முதலியார் இல்லாத சமயங்களிலே வேம்பையர் என்ற அன்பர் ராமலிங்க அடிகளாருக்கு தொண்டராக பணிபுரிந்து வருகின்றார். அவருக்கும் நீண்ட நெடிய நாட்களாக ஒரு சிறு ஆசை, ராமலிங்க அடிகளாரைப் போலவே இரும்பு, அலுமினியம், செம்பு ஆகியவைகளை நாமும் வெள்ளி, பொன்னாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு நீண்ட நெடிய நாட்களாக இருக்கின்றது. தில்லையம்பதி நடராஜ பெருமானின் திருவருளால் கற்காலமே தானாகவே வந்த சித்த வித்தைகளை கொண்டு அருட்பிரகாச வள்ளலார் சில சமயங்களிலே இரும்பை வெள்ளியாகவும் செம்பை பொன்னாகவும் மாற்றுவது உண்டு. அந்த பொன்னை தேயவர் கைகளுக்கு கிடைக்காமல் செய்வதற்காக அருகில் உள்ள குளத்திலோ அல்லது நீர் நிறைந்த கிணற்றிலோ அடிகளார் போட்டு விடுவது வழக்கம். அவ்வாறு அடிகளார் இடத்திலே நெருங்கி பழகி இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தையை தெரிந்து கொண்ட வேம்பையர் அடிகளாருக்கு தெரியாமல் ஆள் அரவமற்ற இடத்திலே அமர்ந்து மூலிகைகளை கொண்டு இரும்பை பொன்னாக்கும் வித்தையிலே கைதேர்ந்து இரும்பை புடம் போட்டு பொன்னாக்கும் முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இரும்பானது பொன்னாக பஸ்பமாக மாறும் நேரத்திலே ஆர்வத்தின் மிகுதியால் இவர் கூர்ந்து கவனித்த போது அந்த பஸ்பத்திலிருந்து புடத்திலிருந்து எழுந்த புகையானது இவர் கண்களிலே பட்டு கண்கள் இரண்டும் குருடாகின்றன. தான் செய்த தவறை உணர்ந்த வேம்பையர் உடனடியாக ராமலிங்க அடிகளாரை கண்டு வணங்கி நடந்த சம்பவத்தை விளக்கி தன்னை மன்னித்து தனக்கு கண்ணொளி வழங்குமாறு மன்றாடுகின்றார். அவரை மன்னித்த ராமலிங்க அடிகளார் அவர்கள் அருகிலே இருந்த செம்பிலிருந்து நீரை எடுத்து அவரது கண்களிலே தடவ வேம்பையருக்கு அந்த நிமிடத்திலே கண்ணொளி வந்து பார்வை இரண்டும் வந்து விடுகின்றன. மற்றொரு சமயம் நமது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் அவர்கள் கூடலூர் அப்பாசாமி செட்டியார் வீட்டிலே தங்கி இருந்து தனி அறையில் நிஷ்டையில் இருந்தபோது அப்பாசாமி செட்டியாரும் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் வீட்டின் வெளித்திண்ணைகளே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது எங்கிருந்தோ வந்த மனிதன் ஒருவன் யாரிடமும் முன் அனுமதி பெறாமல் வீட்டின் உள்ளே நுழைகின்றான். அவனை பின்தொடர்ந்த அப்பாசாமி செட்டியாரும் அவரது உறவினர்களும் நண்பர்களும் நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த போதே அந்த மனிதன் மாயமாய் மறைந்து விடுகின்றான். நடந்த சம்பவத்தை தனி அறையில் நிஷ்டையில் அமர்ந்து யோகத்திலே இருந்த நமது ராமலிங்க அடிகளார் கண் விழிக்கும் போது அவரிடத்திலே நடந்த சம்பவத்தை கூறும்போது ராமலிங்க அடிகளார் அவர்கள் இளநகை புன்முறுவல் பூத்து வந்திருந்தவர் சாதாரண மனிதர் அவர் அல்ல, அவர் மிகப்பெரிய மகான், அவர் இந்நேரம் காசியிலே இருப்பார் என்று கூறி அவர் கொடுத்த லட்டை பிரசாதமாக அங்கிருந்த வந்திருந்த அப்பாசாமி செட்டியாரின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்த மாயமாய் மறைந்த சித்தர் கொடுத்த லட்டை பிரசாதமாக கொடுக்கின்றார். அப்போதுதான் தெரிகின்றது மண்ணிலே பிறந்தவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் அவர்கள் சாதாரண மகான் அல்ல என்பது அங்கே இருந்த அன்பர்களுக்கு தெரிய வந்தது.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் நமச்சிவாய். ஆடிய